இந்த வீடியோவில் நம்ம ப்ரைவேட் கேபெக்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்தியாவோட ஜிடிபின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதில் 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ப்ரைவேட் கன்சம்ஷன், இன்னொன்று கவர்மெண்ட் கன்சம்ஷன், அப்புறம் மூணாவது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட நெட் ஆஃப் வேல்யூ, அண்ட் ஃபோர்த் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வந்து 2 இம்பார்ட்டன்ட் விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கவர்மெண்ட் கேபெக்ஸ். கவர்மெண்ட் கேபெக்ஸ்னால் என்னென்னா வந்து கவர்மெண்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணும்போது, இதர் ரோட்ஸ் இல்லை ரயில்வேஸ் இல்லாட்டி வந்து போர்ட்ஸ் அந்த மாதிரி பில்ட் பண்ணும்போது என்னென்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்க பிஸ்னஸ் மோர் எஃபிஷியண்ட்டாகவும் குவிக்காகவும் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி பில்ட் பண்ணும்போது வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுங்கிறது கவர்மெண்ட் கேபெக்ஸ். பட் வந்து இதே வந்து ப்ரைவேட் கேபெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து அவங்க நடத்துகிற ஃபேக்ட்ரிஸில் வந்து புதுசாக ஒரு லேண்ட் வாங்கி ஒரு புது மிஷின் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புது ஃபேக்ட்ரி கட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ரைவேட் கேபெக்ஸில் வரும். ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஏன் வெரி இம்பார்ட்டன்ட்னா வந்து இது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணும், நிறையா வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க திருப்பி கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து ஜிடிபி வந்து இன்னும் க்ரோ ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு சைக்கிள் இது. ஸோ இதில் எப்போ வந்து இப்போ நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட்லேருந்து 2020 இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் கேபெக்ஸ் தான் வந்து நம்மளோட ஜிடிபி க்ரோத்தை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப நாளாகவே வந்து நம்ம இந்தியாவில் வந்து லேக் ஆஃப் ஆயிருக்கு. கடைசியாக நம்ம எப்போ வந்து ஒரு பெரிய பூம் ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தோம்னா வந்து 2004லேருந்து 2008 அந்த ஜிஎஃப்சி குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு முன்னாடி தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்க இந்தியாவில். பட் அதுக்கப்புறமே வந்து நிறையா வந்து பேட் லோன்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சரியாக அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதனால ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து மோர் அண்ட் மோர் அவங்க வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண கெப்பாசிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுலேயே அவங்க டைம்ஸ் போயிடுச்சு. அது போக அவங்க ஆல்ரெடி வாங்கின கடன் அடைக்கிறதுலேயே கிட்டத்தட்ட இப்போ ஒரு டிகேடுக்கு மேலே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது மாறிட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து மோர் அண்ட் மோர் தே ஆர் ட்ரைங் டு கிரியேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது எங்கே தெரியுதுன்னா வந்து பேங்கோட கிரெடிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரீசெண்டாக வந்து நிறைய வந்து பர்சனல் லோன்ஸ், பிஸ்னஸ் லோன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பேங்க்ஸ் வந்து நிறைய கார்பரேட் லோன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிக்கப் ஆச்சுன்னா அது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு க்ரோத் பாசிட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.